Hi students, போன வீடியோவில் 12th மேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அதில் எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1ல் தேர்ட் சம் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபோர்த்து சம்லேருந்து பார்க்கலாம். இஃப் a equal to 5 minus 1 3 minus 2 show that a square minus 3a minus 7i2 equal to 0 2. Hence find a inverse. A equal to 5, 3, minus 1, minus 2 எனில் a square minus 3a minus 7i2 equal to 0 2 என காட்டுக. இதன் மூலம் a inverse காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். a square minus 3a minus 7i2 equal to 0 2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதிலிருந்து a inverse கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a equal to 5, 3, minus 1, minus 2. இந்த a ஸ்கொயரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். a ஸ்கொயர்னா a இன்ட்டு a. a ரெண்டு தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணணும். 5, 3, minus 1, minus 2. பக்கத்துலேயே 5, 3, minus 1, minus 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 இன்ட்டு 5, 25. minus 3 இன்ட்டு 1, minus 3. 5 இன்ட்டு 3, 15. 3 இன்ட்டு minus 2, minus 6. minus 1 into 5 minus 5, minus 2 into minus 1 plus 2, minus 1 into 3 minus 3, minus 2 into minus 2 plus 4 equal to 22. இதுக்கு 9, இது minus 3, இது 1. இதுதான் a ஸ்கொயர். இப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். a ஸ்கொயர் minus 3a minus 7i2. a ஸ்கொயருங்கிறது 22, 9, minus 3, 1, minus 3 into ஏக்கு பதிலாக 5, 3, minus 1, minus 2, minus 7 into I2னா 2/2 மேட்ரிக்ஸில் I2 யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 1. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 22, 9, minus 3, 1. இது உள்ள 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 15, 9, minus 3, minus 6 ஆகிடும். இங்கே 7ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். 7 0 0 7 ஆகிடும். மைனஸ் சைனோட மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ப்ளஸ் போட்டுட்டு உள்ள மைனஸை கொண்டு போயிடணும். அப்போ இது minus 15, minus 9, plus 3, plus 6 ஆகிடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் சைனோட உள்ளே கொண்டு போனோம்னா minus 7, 0, 0, minus 7 அப்படின்னு வரும். அதை தான் இங்கே போட்டுக்கிறோம். 22, 9, minus 3, 1, plus minus 15, minus 9, 3, 6, plus minus 7, 0, 0, minus 7. இப்போ இந்த மூணு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். 22, minus 15, minus 7, 9, minus 9, plus 0, minus 3, plus 3, plus 0, 1, plus 6, minus 7. இது 22, minus 22, 9, minus 9, minus 3, plus 3, 7, minus 7, equal to இது 0 0 0 0. இது வந்து 0 மேட்ரிக்ஸ் 2/2 ஆர்டருங்கிறதால 0 2. இதுதான் RHS. நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு நிரூபிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் a இன்வர்ஸ். a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த ஈக்குவேஷன்லேருந்து. a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0 2. ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸால் பெருக்கலாம். மல்டிப்ளையிங் பை a இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? இது a இன்வர்ஸ் a ஸ்கொயருக்கு பதிலாக a இன்ட்டு ஏன்னு போடலாம். minus 3 a இன்வர்ஸ் a minus 7 a இன்வர்ஸ் I2. இது ஃபுல்லாக a இன்வர்ஸால் ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு a இன்வர்ஸ் 0 2. இப்போ a இன்வர்ஸ் a என்ன வரும்? I இன்ட்டு a மைனஸ் a இன்வர்ஸ் ஏங்கிறது I 3i. a இன்வர்ஸ் I2. I2ஓட யூனிட் மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ ஐயோட a இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணால் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ இது 0. I இன்ட்டு a யூனிட் மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரும். a மைனஸ் 3i மைனஸ் 7a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 0 2. 7a இன்வர்ஸை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ ப்ளஸ் 7a இன்வர்ஸ் ஆகிடும். மீதி இருக்கிறதுங்க a மைனஸ் 3i. இது 0, அதை விட்டுடலாம். a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/7 ஆகிடும். a மைனஸ் 3i ஈக்குவல் டு 1/7. ஏக்கு பதிலாக கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அதான் a 5, 3, minus 1, minus 2 அதை எழுதிக்கிறோம். மைனஸ் 3 இன்ட்டு ஐக்கு பதிலாக 1 0 0 1. இப்போ ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு
இது வந்து ப்ளஸ் ஆக்கிட்டு இந்த -3 உள்ளே கொண்டு போயிடுறோம். அப்போ 5 - 3, 3 - 0, -1 - 0, -2 - 3ன்னு ஆகிடும். அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 1/7 into 5 - 3, 3 - 0, -1 - 0, -2 - 3 equal to 1/7 into 5 - 3 2, இது 3, இது -1, இது -5. Therefore, A inverse is equal to 1/7, 2, 3, -1, -5. Next, fifth sum. A equal to 1/9, -8, 1, 4, 4, 4, 7, 1 - 8, 4 எனில் A inverse is equal to A transpose என நிறுவுக. If A equal to 1/9 into -8, 1, 4, 4, 4, 7, 1 - 8, 4, prove that A inverse is equal to A transpose. என்னது ஏன்னு கொடுத்துருக்காங்க? A equal to 1/9 into -8, 1, 4, 4, 4, 7, 1 - 8, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1/9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா -8/9, 1/9, 4/9, 4/9, 4/9, 7/9, 1/9, -8/9, 4/9. இதுக்கு இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா 1 determinant of A into adjoint A. இந்த determinant A வந்து not equal to 0 வந்துச்சுனா தான் A inverse exists நேர்மாறு காண இயலும். ஸோ இதோட determinant கண்டுபிடிக்க போகிறோம். Determinant of -8/9, 1/9, 4/9, 4/9, 4/9, 7/9, 1/9, -8/9, 4/9 equal to -8/9 into 16/81 plus 56/81 minus 1/9 into இந்த column இந்த row விட்டுட்டா 16/81 minus 7/81 plus 4/9 into minus 32/81 minus 4/81 equal to minus 8/9 into இதை add பண்ணா 72/81 minus 1/9 into இதை minus பண்ணா 9/81 plus 4/9 into இதை add பண்ணா minus 36/81 equal to இப்போ இதில் இங்கே cancel பண்ணிக்கலாம். 9 8s are 72. இங்கே இந்த 9 9 cancel ஆகிடும். இங்கே 9 4s are 36. அப்போ மீதி இருக்கிறது minus 8 into 8/81 minus 8 into 8/81. அதுக்கப்புறம் இங்கே 9 9 கேன்சல் ஆகிடுச்சா, minus 1/81 minus 1/81. அடுத்தது இங்கே 9 4s are 36 ஆகிடுச்சா, 4 into 4 மைனஸ் 1 இருக்குது, minus 16/81 minus 16/81. இப்போ மூணுமே மைனஸில் இருக்குது, மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். minus 64 minus 1 minus 16/81 இது ஆட் பண்ணால் minus 81 minus 81/81 equal to minus 1 not equal to 0ன்னு வருது. therefore A inverse exists. A inverse காண இயலும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A வந்து ஈஸியான மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் கண்டுபிடிக்கலாம். ஈஸியான மெத்தட் என்னது? adjoint of lambda A equal to lambda power n minus 1 into adjoint A. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா ஈஸியாக கிடச்சிடும். லாம்டாங்கிறது இங்கே 1/9, என்னங்கிறது 3, 3னா அதோட ஆர்டர், இந்த மேட்ரிக்ஸோட ஏவோட ஆர்டர் 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கா, அப்போ ஆர்டர் வந்து அதுக்கு 3. அப்போ 1/9 ஏ எங்கே கொடுத்துருக்கு? இது இருக்க பாருங்கள். A equal to 1/9 into -8 1 4 4 4 7 1 -8 4. இப்போ இதுதான் லாம்டா, இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்போ லாம்டா பவர் n minus 1 1/9 ஹோல் ஸ்கொயர் adjoint A adjoint of இது கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 1/9 ஹோல் ஸ்கொயருங்கிறது 1/81. இதுக்கு adjointனா ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு முன்னாடி சைன் வரும். இந்த எலமெண்ட்டுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டா 16 + 56. இந்த எலமெண்ட்டுக்கு 16 - 7. இந்த எலமெண்ட்டுக்கு -32 -4. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா 4 + 32. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா -32 -4. இந்த எலமெண்ட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா 64 - 1.
இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா 7 மைனஸ் 16. இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா மைனஸ் 56 மைனஸ் 16. இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டோம்னா மைனஸ் 32 மைனஸ் 4. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அட்ஜாயிண்ட்டுக்கு. ஈக்குவல் டு 1/81 இன்ட்டு 72. இது மைனஸ் 9, இது மைனஸ் 36, இது மைனஸ் 36, இது மைனஸ் 36, இது மைனஸ் 63, இது மைனஸ் 9, இது மைனஸ் 72 இன்ட்டு ஒரு மைனஸ் வருது ப்ளஸ் 72, இது மைனஸ் 36. அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1/81 இன்ட்டு 72. இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்துகிறோம், ரோவை காலமாக மாற்றி எழுதுனா அதான் டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு ரோ காலமாக எழுதிடும் 72 மைனஸ் 9 மைனஸ் 36. செகண்ட் ரோவை காலமாக எழுதிடும் மைனஸ் 36 மைனஸ் 36 மைனஸ் 63. தேர்ட் ரோவை காலமாக எழுதிடுறோம் மைனஸ் 9 72 மைனஸ் 36. இப்போ இதில் 9 காமனாக எடுத்துக்கலாம் வெளியில் 9/81. அப்போ 9ஆல் டிவைட் பண்ணுறோன்னு மீனிங். அப்போ என்ன ஆகும், இது 8, 9ஆல் டிவைட் பண்ணால் இது மைனஸ் 4, இது மைனஸ் 1, இது மைனஸ் 1, இது மைனஸ் 4, இது 8, இது மைனஸ் 4, இது மைனஸ் 7, இது மைனஸ் 4. இது கேன்சல் பண்ணால் 1/9 இன்ட்டு 8 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4 8 மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4. இது என்னது, இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. நமக்கு என்ன வேணும், நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபார்முலா என்னது ஏ இன்வர்ஸ்க்கு, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -1. அட்ஜாயிண்ட் ஏ வந்து 1/9 இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் 1/9 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸை போடுறோம். ஈக்குவல் டு மைனஸ் 1/9 இன்ட்டு 8 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4 8 மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 4. இப்போ என்ன ஆகுது, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுறோம். 1/9 இன்ட்டு இது மைனஸ் ஆகிடும் -8, இது ப்ளஸ் ஆகிடும் +4, இது +1, இது +1, இது +4, இது -8, இது +4, இது +7, இது +4. இது LHS 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ RHS கண்டுபிடிக்கணும். RHS என்னது, A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/9 இன்ட்டு A மேட்ரிக்ஸ் என்னது, இதுதான் A மேட்ரிக்ஸ். 1/9 இன்ட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா போதும். 1/9 இன்ட்டு A -8 1 4 4 4 7 1 -8 4க்கு டிரான்ஸ்போஸ். 1/9 இன்ட்டு டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக மாற்றி எழுதிக்கலாம். -8 1 4 4 4 7 1 -8 4, இது 2. இப்போ பார்த்தோம்னா இந்த 1ம் 2ம் சேமாக இருக்குது. 1/9 -8 4 1 1 4 -8 4 7 4. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 2லிருந்து LHS is equal to RHS. therefore A inverse is equal to A transpose என நிரூபிக்கப்பட்டது. hence proved. next 6th sum. if A equal to 8 minus 4 minus 5 3, verify that A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A into I2. A equal to 8 minus 4 minus 5 3 எனில் A into adjoint A equal to adjoint A into A equal to determinant A I2 என்பதை சரிபார்க்க. A equal to 8 minus 4 minus 5 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது A into adjoint A equal to adjoint A into A equal to determinant of A I2. adjoint Aங்கிறது 3 4. இப்போ adjoint எப்படி கண்டுபிடிப்போம், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கு சைன் மாற்றணும். 2/2 மேட்ரிக்ஸில் அப்படி தான் adjoint கண்டுபிடிப்போம். ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 3 8 இது 4 5ன்னு மாறிடும். அடுத்தது A into adjoint A. Aங்கிறது 8 minus 4 minus 5 3. adjoint Aங்கிறது 3 4 5 8. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 8 into 3 24 minus 20 24 minus 20 32 minus 32 minus 15 plus 15 minus 20 plus 24 equal to இங்கே என்ன வரும் 4 0 0 4. இது 1ன்னு வச்சுக்கலாம். A adjoint A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint Aனா adjoint மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 3 4 5 8. அடுத்தது A மேட்ரிக்ஸ் 8 minus 4 minus 5 3. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 24 minus 20 minus 12 plus 12 40 minus 40 minus 20 plus 24 equal to 4 0 0 4.
இதை 2ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I2. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே இல்லையா, கண்டுபிடிக்கலையா, இப்போ கண்டுபிடிச்சிடுவோம். டிட்டர்மினன்ட் ஏங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் 8 - 4 - 5 3. இப்போ 24 - 20ன்னு வந்துடும். இந்த -5 × -4 +20 நடுவில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் அந்த மைனஸ் 24 - 20 = 4. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு பதிலாக 4. I2ங்கிறது 2/2 மேட்ரிக்ஸில் யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 மல்டிப்ளை பண்ணால் 4 0 0 4. இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ங்கிறதும் 4 0 0 4 தான். 2ங்கிறதும் 4 0 2 எங்கே இருக்குது, 2 4 0 0 4 தான். 3ங்கிறது 4 0 0 4 தான். ஸோ ஃப்ரம் 1 2 1 3 1 2 3லிருந்து a × adjoint a adjoint a × a determinant of a × I2 என நிரூபிக்கப்பட்டது. ஹென்ஸ் அப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 7th சம் பார்க்கலாம். a = 3 2 7 5 மற்றும் b = -1 -3 5 2 எனில் ab whole inverse is equal to b inverse a inverse என்பதை சரிபார்க்க. If a = 3 2 7 5 and b = -1 -3 5 2, verify that ab whole inverse is equal to b inverse a inverse. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ண வேண்டியது ab whole inverse is equal to b inverse a inverseங்கிற இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி மல்டிப்ளை பண்ணலாம். ஏவும் பியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏங்கிறது 3 2 7 5, பிங்கிறது -1 -3 5 2. 3 × -1 -3 + 10 -9 + 4 -7 + 25 -21 + 10 equal to 10 - 3 7 -9 + 4 -5 25 - 7 18 -21 + 10 -11. இது ஏபி. நெக்ஸ்ட்டு ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி நாட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி = டிட்டர்மினன்ட் ஆஃப் 7 18 -5 -11 -77 -19 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +90 ஆகிடும். -77 + 90 = 13. நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏபி இன்வர்ஸ் காண இயலும். எப்படி ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், அதுக்கு ஃபார்முலா 1/determinant of a into adjoint AB. adjoint ABனா என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும், ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றணும். எங்கே இருக்குது மேட்ரிக்ஸ் ஏபிங்கிறது இது தான். இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இங்கே -11 இங்கே 7. இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணால் இது 5 -18. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of ABங்கிறது 13, adjoint ABங்கிறது -11 5 -18 7. இது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேணும், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். பிங்கிறது -1 -3 5 2. டிட்டர்மினன்ட் ஆஃப் பிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 -3 5 2 -2 + 15 = 13 நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். பி இன்வர்ஸ் காண இயலும். ஏ = 3 2 7 5. Determinant of A = determinant of 3 2 7 5 15 - 14 = 1 not equal to 0. Therefore A inverse exists. A inverse காண இயலும். நெக்ஸ்ட் adjoint A adjoint B கண்டுபிடிக்கலாம். adjoint Bங்கிறது இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், இதில் சைன் மாற்றணும். அப்போ 2 இங்கே வந்துடும், -1 இங்கே வந்துடும். இது 3 -5 2 3 -5 -1. அடுத்தது adjoint Aங்கிறது ஏல இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டையும் சைன் மாற்றணும். அப்போ இங்கே 5 இது -2 -7 3 5 -2 -7 3. இப்போ பி இன்வர்ஸ் ஃபார்முலா 1/determinant of B into adjoint B. டிட்டர்மினன்ட் ஆஃப் B என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 13ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/13 into adjoint Bங்கிறது 2 3 -5 -1. A இன்வர்ஸுங்கிறது 1/determinant of A into adjoint A. டிட்டர்மினன்ட் ஆஃப் Aங்கிறது 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 1/1 5 -2 -7 3. B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 1/13 into 2 3 -5 -1. 1/1ங்கிறது 1 தான். 5 -2 -7 3 equal to 1/13 into இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 10 -21 -4 + 9 -25 + 7 10 -3 equal to 1/13 into -11 5
minus 18 7 இதை 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ம் 2ம் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். 2ங்கிறது 1/13 minus 11 5 minus 18 7 இருக்குது. 1ங்கிறதும் 1/13 minus 11 5 minus 18 7 இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 1 2 LHS is equal to RHS, AB whole inverse is equal to B inverse A inverse என நிரூபிக்கப்பட்டது. hence proved. நெக்ஸ்ட் 8th sum. adjoint A கொடுத்துருக்காங்க, A கண்டுபிடிக்கணும். adjoint A equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 எனில் A ஐ காண்க. if adjoint A equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 find A. A கண்டுபிடிக்க ஃபார்முலா A equal to plus or minus 1 by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. இதுதான் A கண்டுபிடிக்க ஃபார்முலா. adjoint கொடுத்திருந்தா இப்போ determinant of adjoint A கண்டுபிடிக்கலாம். determinant of adjoint A equal to determinant of 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 2 into 24 plus 0 minus of minus 4ங்கிறது plus 4 ஆகிடும். இந்த காலம் இந்த ரோ விட்டால் minus 6 minus 14 இது plus 14 நடுவில் இருக்க மைனஸ்னால minus 14 plus 2 into 0 minus of minus 24 plus 24 ஆகிடும். இப்போ 2 into 24 plus 4 into minus 20 plus 2 into 24. 2 into 24 plus 4 into minus 20 plus 2 into 24 equal to 48 minus இந்த plus 48 minus 80. ரெண்டு ப்ளஸ்ஸை ஒன்றா சேர்த்துக்கிறோம். 48 plus 48 இது minus minus 80. 48 plus 48 96 minus 80 is equal to 16. இது not equal to 0. கீழே வருதுல டினாமினேட்டரில், அப்போ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும்ல. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 ரூட் வேறு எடுக்க போகிறோம். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 1 பார்த்துக்கிறோம். நாட் ஈக்குவல் டு 0 A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of 16. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு அட்ஜாயிண்ட் என்ன பண்ணுவோம், அந்த ஒன்றுத்துக்கு முன்னாடி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2ன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 24 ப்ளஸ் 0, ஃபஸ்ட் எல்லாத்துலேயுமே இதில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 24 ப்ளஸ் 0, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு minus 6 minus 14, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 0 minus 24 நடுவில் இருக்க மைனஸோடு சேர்த்து ப்ளஸ் 24. அடுத்தது இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு minus 8 minus 0, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு 4 ப்ளஸ் 4, தேர்ட் எலிமெண்ட்டுக்கு 0 minus 8. இந்த எலிமெண்ட்டுக்கு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 28 minus 24, இந்த எலிமெண்ட்டுக்கு minus 14 plus 6, இந்த எலிமெண்ட்டுக்கு 24 minus 12. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். 1 plus or minus 1 by root 16ங்கிறது 4, இது 24, இது minus 20 into minus plus 20, இது 24, இது 8, இது 8, இது 8, இது 4, இது 8, இது 12. இதுக்கு டிரான்ஸ்போஸ். இப்போ இது 4, இது காமன் ஃபேக்டர் 4 வெளியில் எடுத்துடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 by 4, 4ஆல் டிவைட் பண்ணால் 6 5 6 2 2 2 1 2 3. இதுக்கு டிரான்ஸ்போஸ் 4 by 4ங்கிறது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 5 6 2 2 2 1 2 3 டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸ் எழுதிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரோவை காலமாக எழுதிட்டா அதான் டிரான்ஸ்போஸ். 6 5 6 6ங்கிற ரோவை காலமாக எழுதிடுறோம். 2 2 2ங்கிறத காலமாக எழுதிடுறோம். 1 2 3ங்கிறத ஒரு காலமாக எழுதிடுறோம். ஸோ இதுதான் என்ன மேட்ரிக்ஸ், இதுதான் ஏ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, இதுதான் ஏ. நெக்ஸ்ட் 9th sum. adjoint A equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 எனில் A inverse ஐ காண்க. if adjoint A equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 find A inverse. A inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of determinant of adjoint A into adjoint A. A கண்டுபிடிக்கிறதா இருந்தால் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by root of determinant of adjoint A into adjoint of adjoint A. A inverse கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இங்கே அப்படியே adjoint A போட்டால் போதும்.
ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 - 2 0 6 2 - 6 - 3 0 6. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 0 × 12 + 0 மைனஸ் ஆஃப் -2ங்கிறது +2 ஆகிடும். 36 - 18 + 0 × 0 + 6 ஈக்குவல் டு இது 0, இது 18 × 2, இது 0, 2 × 18 36. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏங்கிறது 36. இங்கே 36 போட்டுட்டு இந்த அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே போட்டுறணும். ஸோ A inverse is equal to +or-1/√36 into 0 - 2 0 6 2 - 6 - 3 0 6. +or-√36ங்கிறது 6 1/6. அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடும். அதுதான் A inverse. நெக்ஸ்ட் 10th sum. Adjoint A equal to 1 0 1 0 2 0 -1 0 1 எனில் adjoint of adjoint A வை காண்க. If adjoint A equal to 1 0 1 0 2 0 -1 0 1 find adjoint of adjoint A. adjoint A கொடுத்துருக்காங்க 1 0 1 0 2 0 -1 0 1. adjoint of adjoint Aனா இதுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதுக்கு மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த எலமெண்ட்டுக்கு 2 - 0, இந்த எலமெண்ட்டுக்கு 0 - 0, இந்த எலமெண்ட்டுக்கு 0 + 2, இந்த எலமெண்ட்டுக்கு 0 - 0, இந்த எலமெண்ட்டுக்கு 1 + 1, இந்த எலமெண்ட்டுக்கு 0 + 0, இந்த எலமெண்ட்டுக்கு 0 - 2, இந்த எலமெண்ட்டுக்கு 0 - 0, இந்த எலமெண்ட்டுக்கு 2 - 0. இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இது 2, இது 0, இது 2, இது 0, இது 2, இது 0, இது -2, இது 0, இது 2. அதுக்கு டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக எழுதிடணும். ஸோ 2 0 2 0 2 0 -2 0 2. இதுதான் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. Next sum, 11th sum. A equal to 1 tan x minus tan x 1 எனில் A transpose A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x என காட்டுக. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு A transpose கண்டுபிடிக்கணும், அதுக்கு A inverse கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது வரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். If A equal to 1 tan x minus tan x 1, show that A transpose A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x. A equal to என்ன கொடுத்தாங்க 1 tan x minus tan x 1. அதுக்கு A transpose கண்டுபிடிச்சோம்னா இந்த ரோவை காலமாக எழுதிக்கலாம். இப்போ 1 tan x இந்த ரோவை காலமாக எழுதினா minus tan x 1. ஃபஸ்ட் டிட்டர்மினன்ட் ஏன்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்ல, அதனால டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 tan ஏக்கு டிட்டர்மினன்ட் 1 minus tan x tan x 1 minus tan x மைனஸ் இருக்கு முன்னாடி. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 1 minus of minus tan square x 1 plus tan square x வந்துடும். 1 plus tan square x வந்து trigonometry formula secant square x theta minus tan square theta equal to 1 அப்படின்னு இருக்குல்ல. அப்போ secant square theta equal to 1 plus tan square theta. தீட்டாக்கு பதிலாக x போட்டோம்னா secant square x is equal to 1 plus tan square x. அதனால் 1 plus tan square x பதிலாக secant square x. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்துக்கும் இதை இங்கே ஏ இங்கே இருக்கா, இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இது ரெண்டுத்துக்கும் சைன் மாற்றுவோம். இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் 1 1 தான் வரும். சைன் மாற்றினா இது மைனஸ் tan x ஆகிடும், இது ப்ளஸ் tan x ஆகிடும். அதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. 1 by determinant of A ங்கிறது secant square x, adjoint A ங்கிறது 1 minus tan x 1. நெக்ஸ்ட்டு A transpose A inverse மல்டிப்ளை பண்ணணும். A transpose இது இருக்குது 1 minus tan x 1. A inverseங்கிறது இங்கே இருக்குது 1 by secant square x into 1 minus tan x 1. 1 by secant square x முன்னாடி எடுத்து போட்டுடலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 minus tan square x. இது minus tan x plus tan x. minus tan x minus tan x. அடுத்தது இது tan x plus tan x. இது minus tan square x plus 1. இப்போ 1 by secant square x உள்ளே கொண்டு போய் எல்லா டேர்ம்ஸ்லையும் டிவைட் பண்ணலாம்.
அப்போ இங்கே 1 by secant square x minus tan square x by secant square x. நமக்கு வேண்டியது ஆன்சரில் என்ன வேணும்? cos 2x sin 2x இந்த ஃபார்மில் தான் வேணும். tan secantலாம் வேண்டாம். அதனால் இதை கொண்டு போய் டிவைட் பண்ண போகிறோம். 1 by secant square x minus tan square x by secant square x minus tan x by இது வந்து ஆட் பண்ண minus 2 tan x ஆகிடும். minus 2 tan x by secant square x இது ஆட் பண்ணால் plus 2 tan x ஆகிடும். 2 tan x by secant square x minus tan square x by secant square x plus 1 by secant square x. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 1 by secant square x cos square xன்னு எழுதிடலாம். மைனஸ் tan square x sin square x by cos square x இன்ட்டு இந்த 1 by secant square x cos square xன்னு ஆகிடும். sin square x by cos square xன்னு வந்துடும். அதை tan square x மீதி இருக்கிறது 1 by secant square x இருக்கும். அதை cos square xன்னு எழுதிடலாம். அதே மாதிரி இது வந்து 2 tan xனா 2 sin x by cos xன்னு வந்துடும். இந்த 1 by secant square x cos square xன்னு வந்துடும். இங்கேயும் அதே மாதிரியே 2 sin x by cos xன்னு வரும். 1 by secant square xங்கிறது cos square xன்னு மாறிடும். இது மைனஸ் tan square x by secant square xங்கிறது sin square x by cos square x into cos square xன்னு இது மாதிரி. இது ப்ளஸ் 1 by secant square xங்கிறது cos square xஆக மாறிடும். இப்போ this is equal to அந்த மாற்றினதை அப்படியே எழுதிட்டுறோம். cos square x minus sin square x by cos square x into cos square x minus 2 sin x by cos x into cos square x 2 sin x by cos x into cos square x minus sin square x by cos square x into cos square x plus cos square x. அங்கே சொன்னதை அப்படியே இங்கே எழுதிட்டேன். இப்போ என்ன ஆகுது? ஒரு cos square x கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு cos x கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு cos x கேன்சல் ஆகிடும். இங்கே cos square x கேன்சல் ஆகிடும். மீதி இருக்குது cos square x minus sin square x இது minus 2 sin x cos x இது 2 sin x cos x இது cos square x minus sin square x. cos square x minus sin square x என்ன ஃபார்முலா? cos 2x ஃபார்முலா. 2 sin x cos xங்கிறது sin 2x ஃபார்முலா. அது முன்னாடி இருக்க ஒரு மைனஸ்னால minus sin 2x. இது 2 sin x cos xங்கிறது sin 2x. cos square x minus sin square xங்கிறது cos 2x. இதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட். ஸோ LHS is equal to RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு நிரூபிக்கப்பட்டது. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் 12th சம். A equal to 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7 எனில் AI காண்க. Find the matrix A for which A into 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. இப்போ ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. A கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா ஏவை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? A into 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. இது A, இது Bன்னு எடுத்துக்கலாம், இதை Cன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A தான் கண்டுபிடிக்கணும். B வந்து 5 3 minus 1 minus 2, C வந்து 14 7 7 7. இப்போ இந்த B இந்த பக்கம் போயிடுச்சுன்னா B இன்வர்ஸ் அப்படின்னு போயிடும். இங்கே டிவிஷனில் வரும்ல, எது இப்போ வந்து 5xன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டு 6னா x ஈக்குவல் டு 6 by 5ன்னு டிவிஷனில் கொண்டு போவோம்ல. இங்கே டிவிஷனில் வந்துச்சுன்னா அது வந்து இன்வர்ஸ்னு மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்? A ஈக்குவல் டு C B இன்வர்ஸ். A ஈக்குவல் டு C இந்த B இந்த பக்கம் வந்துச்சுன்னா B இன்வர்ஸ்னு ஆகிடும். A ஈக்குவல் டு C B இன்வர்ஸ். அப்போ Bயோட இன்வர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இவ்வளோ நேரம் எப்படி கண்டுபிடிச்சிருந்தோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சு போட்டுட்டு இருந்தோம்ல. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னா இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவோம், இது ரெண்டையும் சைன் மாற்றணும்னு. அது வந்து ஒரு ஃபார்முலாவாக கூட இப்படி போட்டுக்கலாம். ஃபார்முலாவாக கூட இருக்குது. அந்த மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ A ஈக்குவல் டு ABCDன்னு இருக்குன்னா A இன்வர்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதோட டிட்டர்மினன்ட். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை மல்டிப்ளை பண்ணுவோம். AD minus BC 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது AD minus BC இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏன்னா என்ன? இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இது ரெண்டையும் சைன் மாற்றணும். அப்போ DA இங்கே வந்துடும், இங்கே -B -C. அதை நம்ம ப்ரொசீஜராக பண்ணுறது தான் இது ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இது ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். இப்போ Bங்கிறது என்ன இருக்குது? 5 3 minus 1 minus 2. அப்போ B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம்னா 1 இதுதான் A, இது B, இது C, இது D. 1 AD 5 into -2 -10 minus BC minus into minus plus 1 into 3 3 into இது DA. Dனா இங்கே -2 போய்டும், இங்கே 5 வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். -3 + 1 ஈக்குவல் டு -10 + 3ங்கிறது -7. 1 -7 -2 -3 1 5. இதுதான் B இன்வர்ஸ். இப்போ என்ன பண்ணணும்? A ஈக்குவல் டு CB இன்வர்ஸ். Cங்கிறது 14 7 7 7 அதை போட்டுடணும். இன்ட்டு B இன்வர்ஸ். B இன்வர்ஸ்ங்கிறது 1 -7 -2 -3 1 5 அதை இங்கே போட்டுக்கிறோம்.
-1/7 முன்னாடி கொண்டு வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 14 7 7 7 -2 -3 1 5 14 into -2 -28 plus 7 -42 plus 35 -14 plus 7 -21 plus 35 equal to -1/7 into இது -21 இது -7 இது -7 இது 14. இப்போ இதில் காமன் ஃபேக்டராக 7 வெளியில் எடுத்துக்கலாம், -7 வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ -7/7 இந்த முன்னாடி இருக்கிற -7ஆல் டிவைட் பண்ணால் இது 3 இது 1 இது 1 இது -2 minus into minus plus 7 divided by 7 1. அப்போ மீதி இது மட்டும் வரும் 3 1 1 -2. அப்போ ஏங்கிறது ஏ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஏங்கிறது 3 1 -1 -2. Next 13th sum. A equal to 1 -1 2 0, B equal to 3 -2 1 1, C equal to 1 1 2 2 மற்றும் A X B equal to C எனில் X என்ற அணியை காண்க. Given A equal to 1 -1 2 0, B equal to 3 -2 1 1 and C equal to 1 1 2 2, find a matrix X such that A X B equal to C. A கொடுத்துருக்காங்க, B கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. AX B equal to Cன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? X மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, C மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம X மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? இதை இந்த பக்கம் கொண்டு போனால் A இன்வர்ஸ், இதை இந்த பக்கம் கொண்டு போனால் B இன்வர்ஸ். அப்போ X equal to A இன்வர்ஸ் C B இன்வர்ஸ். அதை கண்டுபிடிச்சா X கிடைச்சிடும். AX B equal to C. ஏக்கு பதிலாக 1 -1 2 0 இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ்னே வச்சுக்கலாம். பிங்கிறது 3 -2 1 1 ஈக்குவல் டு சிங்கிறது 1 1 2 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஏ இன்வர்ஸ், பி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா பி இன்வர்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ங்கிறது இதுதான் ஏ 1 -1 2 0க்கு இன்வர்ஸ், சிங்கிறது 1 1 2 2, பி இன்வர்ஸ்ங்கிறது இதோட இன்வர்ஸ் 3 -2 1 1 அதுக்கு இன்வர்ஸ். இந்த போன தடவை அந்த ஃபார்மேட் சொன்னால அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி. இப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/AD - BC D - B - CA. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ஏ, இது பி, இது சி, இது டி. 1/AD 1 into 0 0 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ப்ளஸ் ஆகிடும். BC 2 இன்ட்டு இதில் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இதில் சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ 0 1 இப்படி ஆகிடும், இது 1 -2 ஆகிடும். இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் C 1 1 2 2. அப்புறம் இதுக்கு இன்வர்ஸ் இதுவும் அதே ஃபார்மேட்டில் 1/AD - BC. இது A, இது B, இது C, இது D. ADங்கிறது 3 × 1 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 1 2. இது இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 3 இங்கே 1 ஆகிடும், இங்கே 3 ஆகிடும். இது 2, இது -1 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இது 1/5. இது இங்கே இருக்குது 1/2, இங்கே இருக்குது 1/5. ரெண்டையும் முன்னாடி எடுத்து போட்டுக்கிறோம். மீதி இருக்கிறது 0 1 -2 1 1 1 2 2 1 2 -1 3. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் வர ஆன்சரோடு இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 1/10. இது 0 + 2 0 + 2. அடுத்தது இந்த ரோ -2 + 2 -2 + 2 இன்ட்டு 1 2 -1 3. இப்போ 1/10 இன்ட்டு 2 2 0 0 இன்ட்டு 1 2 -1 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 1/10 இன்ட்டு 2 -2 4 + 6 0 + 0 0 + 0 ஈக்குவல் டு 1/10 இன்ட்டு 0 10 0 0. 10ஆல் டிவைட் பண்ணலாம் உள்ளே கொண்டு போய். அப்போ 0/10 0, 10/10ங்கிறது 1, 0/10 0, 0/10 0. அப்போ x is equal to 0 1 0 0. Next 14th sum. If A equal to 0 1 1 1 0 1 1 1 0, show that A inverse is equal to 1/2 into A square minus 3i. A கொடுத்துருக்காங்க 0 1 1 1 0 1 1 1 0 எனில் A inverse is equal to 1/2 into A square minus 3i என காட்டுக. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். A இருக்குது 0 1 1 1 0 0 1 1 0. A inverse கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சு not equal to 0 1 செக் பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் A equal to 0 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 1 1 1 0 1 1 1 0 0 into 0 - 1 -1 into 0 - 1
plus 1 into 1 minus 0. இது 0 minus 1 into minus 1 plus 1 plus 1 into 1 1 equal to 2 not equal to 0. Therefore A inverse exists. A inverse காண இயலும். A inverse எப்படி கண்டுபிடிப்போம்? 1 by determinant of A into adjoint A. 1 by determinant of Aங்கிறது 2. adjoint A னா இது ஒன்னொன்னுத்துக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இணைக்காரணி கண்டுபிடிச்சிட்டு அந்த இணைக்காரணி அணிக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதை போட்டுக்கிறோம். இதுக்கு 0 மைனஸ் 1, இதுக்கு 0 மைனஸ் 1, இதுக்கு 1 மைனஸ் 0, இதுக்கு 0 மைனஸ் 1, இதுக்கு 0 மைனஸ் 1, இதுக்கு 0 மைனஸ் 1, இந்த எலமெண்ட்டுக்கு 1 மைனஸ் 0, இந்த எலமெண்ட்டுக்கு 0 minus 1, இந்த எலமெண்ட்டுக்கு 0 minus 1, அதுக்கு டிரான்ஸ்போஸ் equal to 1 by 2 into இது minus 1, இது plus 1, 1 plus 1 minus 1 plus 1, 1 plus 1 minus 1, அதுக்கு டிரான்ஸ்போஸ் equal to 1 by 2 into இதை டிரான்ஸ்போஸாக எழுதினாலும் அதே சேம் தான் வருது. minus 1 1 1 1 minus 1 1 minus 1 1 1 minus 1 1 1 minus 1. ஸோ இதுதான் என்னது? A inverse. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு half into A square minus 3i கண்டுபிடிக்கணும். A ஸ்கொயருங்கிறது A into A. ஏவை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஏங்கிறது 0 1 1 1 0 1 1 1 0. அதை 2 டைம்ஸ் எழுதிக்கிறோம். மல்டிப்ளை பண்ண போகிறோம். 0 + 1 + 1, அடுத்தது 0 + 1 + 1, 0 + 0 + 1, அடுத்தது 0 + 1 + 0, அடுத்தது இந்த ரோ 0 + 0 + 1, இந்த ரோ இந்த காலம் 1 + 0 + 1, இந்த ரோ இந்த காலம் 1 + 0 + 0, தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 + 1 + 0, தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 + 0 + 0, தேர்ட் ரோ தேர்ட் காலம் 1 + 1 + 0 ஈக்குவல் டு என்ன வரும்? 2 1 1 1 2 1 1 1 2. இதுதான் A ஸ்கொயர். இப்போ half into A square minus 3i, half into A ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்சது 2 1 1 1 2 1 1 1 2 போட்டுரும். minus 3 into iங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 equal to 1 by 2 into 2 1 1 1 2 1 1 1 2 minus இதை ப்ளஸ் ஆக்கிட்டு மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3 0 0 0 -3 0 0 0 -3 ஈக்குவல் டு 1 by 2 into 2 -3 1 + 0 1 + 0 1 + 0 2 -3 1 + 0 1 + 0 1 + 0 2 -3 ஈக்குவல் டு 1 by 2 into -1 1 1 1 -1 1 1 1 -1. இப்போ இதுதான் 2. இதில் மட்டும் டயக்னல் மட்டும் -1, மீதி எல்லாம் 1. இங்கே முன்னாடி 1 by 2 அதே இருக்கான்னு இங்கே பார்க்கலாம். டயக்னல் மட்டும் -1, மீதி எல்லாம் 1 1 by 2. 1 and 2 சேம். ஃப்ரம் 1 and 2 ஒன்று இரண்டிலிருந்து LHS is equal to RHS. therefore A inverse is equal to 1 by 2 into A square minus 3i என நிரூபிக்கப்பட்டது. hence proved. next 15th sum. -1 -1 2 1 என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக்க அணியாக கொண்டு 2 -3 24 என்று பெறப்பட்ட செய்தியை -1 -1 2 1 நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கல் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Zக்கு முறையே எண்கள் 1லிருந்து 26ஐயும் காலி இடத்திற்கு எண் 0வையும் பொருத்தி சங்கேத மொழியாக்க மற்றும் மாற்றம் செய்க. Decrypt the received encoded message 2 -3 24 with the encryption matrix 1 -1 -1 2 1 and the decryption matrix as its inverse, where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the number 0 to be a blank space. இவ்வளோ பெரிய சம்மா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா 2 by 2 மேட்ரிக்ஸ், இதோட இன்வர்ஸை வந்து இப்போ வந்து மிலிட்ரிலலாம் அனுப்புனா மெசேஜஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு என்கிரிப்டட் மெசேஜாக அனுப்புவாங்க. அது மாதிரி இது என்கிரிப்டட் மெசேஜு.
இதை வந்து இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை யூஸ் பண்ணி இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். இதோட இன்வர்ஸை யூஸ் பண்ணி இது என்ன மெசேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். இதோட இன்வர்ஸை கண்டுபிடிச்சி இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். இந்த இன்வர்ஸை அப்படி பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். வர ஆன்சரில் ஏலேருந்து இசட் லெட்டர்ஸை வந்து 1லேருந்து 26ன்னு நம்பர்ஸ் எடுத்துக்கணும். பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தால் 0ன்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது என்ன மெசேஜுங்கிறத இங்கிலீஷில் சொல்லணும். அதுதான் கொஸ்டின். இப்போ லெட் ஏ ஈக்குவல் டு -1 -1 2 1. இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா 1/AD - BC D - B - CA. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இப்போ 1/A ஈக்குவல் டு ABCDன்னு எடுத்துக்கிட்டால் இப்படி வரும். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/-1 -2 +2. இங்கே இது ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 1 - 1 இப்படி மாறிடும். இது ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். 1 - 2. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 - 1 1 1 - 2 - 1 இஸ் ஈக்குவல் டு 1 1 - 2 - 1. இப்போ என்கோடட் மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 - 3 24ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டீக்ரிப்ட் பண்ணணும். இதோட இந்த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். 2 - 3 இந்த மேட்ரிக்ஸோட இது வந்து 1/2 ஆர்டர், இது 2/2. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது. ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் 1/2 ஆர்டரில் இருக்கும். அதாவது ஒரு ரோ 2 காலம்ஸ் இருக்கும். அப்படி ஒரு மேட்ரிக்ஸ் வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 + 6 2 + 3 8 5. இதுதான் ஃபஸ்ட்டோடது. அதே மாதிரி இதோட இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். 24 1 1 -2 -1 20 × 1 20 -8 20 -4. வர ஆன்சர் இதுக்கு 12 16. இப்போ நம்ம டீக்ரிப்ட் பண்ண மெசேஜ் மொழியாக்கம் சங்கேத மொழியாக்கம் பண்ண பிறகு வர மெசேஜ் வந்து 8 5 12 16. இதிலேருந்து 8 5 கிடச்சிச்சு, இதிலேருந்து 12 16 கிடச்சிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஏபிசிடி வச்சு என்ன மெசேஜ்னு சொல்லணும். ஏலேருந்து இசட் வரைக்கும் 26ன்னு எடுத்துக்கணும். ஏக்கு 1 பிக்கு 2 சிக்கு 3 அப்படின்னு இசட் வரைக்கும் 26. பிளாங்க் ஸ்பேஸாக இருந்தால் 0. இதில் பிளாங்க் ஸ்பேஸ் வரலை. இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் 8க்கு நேராக என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. 5க்கு நேராக என்ன இருக்குது? இ இருக்குது. 12க்கு நேராக என்ன இருக்குது? எல். 16க்கு நேராக என்ன இருக்குது? பி. அப்போ 8 5 12 16க்கு நேராக ஹெச் இ எல் பின்னு இருக்குது. ஹெல்ப். அப்போ அனுப்பியிருக்க மெசேஜ் வந்து ஹெல்ப்.